தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டனில் உள்ள டராம் பல்கலைக்கழகத்தில் ஒரு வார பயிற்சி முடித்துவிட்டு சென்னை திரும்பிய மாணவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். ரூபாய் 78 கோடியே 67 லட்சம் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுதி திட்டத்தினை அரசு செயல்படுத்தும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை விடுத்துள்ளார். நான் முதல்வன் திட்டம் எங்கள் அறிவை வளர்த்துக் கொண்டோம் என தாயகம் திரும்பிய மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் எம்பியாக தொடர்வதை வரவேற்கும் வகையில் வடக்கையும் தெற்கையும் இணைக்கிற வகையில் அகில இந்திய காங்கிரஸ் எடுத்திருக்கும் முடிவு மிகவும் பொருத்தமானது என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நீலகிரியில் வீட்டு வேலை செய்வதற்காக கடத்தப்பட்ட தமிழக சிறுமிகளை நீலகிரி காவல்துறையினர் மீட்டுள்ளனர். கடந்த 6 மாதங்களில் மட்டும் தமிழகத்தில் 42,486 பேருக்கு காசநோய் பாதிப்பு ஏற்பட்டதாக அண்மைய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதிமுகவில் தற்போது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் சாதி அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். பெண்ணை மாடு முட்டி தூக்கி வீசிய சம்பவத்தில் அப்பெண்ணின் கணவர் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 வாரங்களில் 5 முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு நீடித்து வருகிறது. சென்னையில் பட்டினப்பாக்கம் காவலர் குடியிருப்பில் 3 நாளில் 2 போலீசார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் துறைமுகத்தில் இருந்து கடந்த 14ஆம் தேதி 540க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் காணிக்கை நிதியில் முறைகேடு நடந்திருந்தால் நடவடிக்கை என புதிய செயல் அதிகாரி பேட்டி அளித்துள்ளார். சேலத்தில் நள்ளிரவில் வீடு புகுந்து 2 மூதாட்டிகள் இளம்பெண்ணிடம் கட்டிப்பிடித்து சிலிம்ஷத்தில் ஈடுபட்ட போதை வாலிபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பேருந்து பயணம் மேற்கொள்ள 21ஆம் தேதி முதல் டோக்கன் வழங்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளின் உரிமத்தை நீட்டிக்க வேண்டும் என ஆம்னி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மண்டபம் அருகே கடலில் மூழ்கி உயிரிழந்த மீனவர்கள் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிவாரணம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மூட நம்பிக்கையால் பறிப்போன உயிர் பிறந்து 38 நாட்களே ஆன குழந்தையை கொலை செய்த தாத்தா கைது செய்யப்பட்டுள்ளார். பட்டுக்கோட்டையில் குதிரை ஏற்றம் பயிற்சி மையத்தில் டாக்டர் மகளுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்த பயிற்சியாளர், அவருக்கு உடந்தையாக இருந்த பயிற்சி மைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டனர். பக்ரீத் பண்டிகை நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் பெண்ணை முட்டிய மாட்டுக்கு இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை என்று மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட மாடு பிடிக்கப்பட்டு பெரம்பூர் கால்நடை பராமரிப்பு கூடத்தில் அடைக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான் என RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். இந்து உணவு இஸ்லாமியர் உணவு என வகைப்படுத்துவதா என ஏர் இந்தியா விமானங்களின் உணவு பட்டியல் குறித்து மாணிக்கம் தாகூர் MP குற்றம் சாட்டியுள்ளார். விபத்துகள் திகழாவண்ணம் ரயில்வே போக்குவரத்தை சரிவர கண்காணிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருகிறார். குவைத் தீ விபத்து காரணமாக மாரியப்பன் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் கனிமொழி நிதியுதவி வழங்கியுள்ளார். நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசின் கடமை என K. பாலகிருஷ்ணன் பேசியுள்ளார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிடாத கர்நாடக அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சரியான தலைமை இல்லாததால் அதிமுக சின்னாபின்னம் ஆகிறது என கார்த்திக் சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். மன்னார்குடி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்துக்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நியூசிலாந்து அபார பந்துவீச்சு பப்புவா நியூகினியா 78 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. T20 உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து மற்றும் பப்புவா நியூகினியா அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையினால் தாமதமாகியுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $92.34 விற்பனையாகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 120 குறைந்து சவரன் ரூபாய் 53,520 விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.